وبركاته. الحمد لله وكفى السلام على عباده الذين اصطفى أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் அடியார்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஈயாக, உன்னையே வணங்குகிறோம், ஈயாக நஸ்தாயின், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நஅபுது அப்படின்னு சொன்னா இபாதத், நஸ்தாயின் சொன்னா உதவி தேடுதல். இப்போ இபாதத்துக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான். வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த இபாதத்துடைய விஷயத்துல யாரையுமே நம்ம இணையாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். சூரியனை, சந்திரனை, நெருப்பை, சிலைகளை வணங்கினாங்கன்னு சொன்னா இவங்க யாராக ஆயிடுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்களாக ஆயிடுவாங்க, ஈமானை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்ப இபாதத்தினுடைய அசல் நோக்கம் என்ன? கட்டுப்படுவது. இதுதான் இபாதத்துனா. இபாதத்து வணங்குறதுன்னு மட்டும் அல்ல, இபாதத்தினுடைய அசல் நோக்கம் என்ன? இதாஅத், கட்டுப்படுறது தான். முழுமையாக அடிபணிச்சிடுறது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்வது. அல்லாஹ்வை எப்படி வணங்குறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். வ இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அப்படி அந்த நிலை இல்லாத பட்சத்தில், வராத பட்சத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த சிந்தனையாவது கொண்டு வரும். இதுதான் இபாதத்துல அசல் நோக்கம். நான் தொழுகிறேன், அல்லாஹை பார்ப்பதை போன்ற ஒரு நிலை. குர்ஆன் ஓதுற, திக்ர் சரி, எல்லாமே சரி, எல்லா இபாதத்தும் இந்த நிலை வராத பொழுது அல்லாஹ் என்ன பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொண்டு வரும். இதுதான் இபாதத். இபாதத்துன்னு சொன்னா வழிபடுவது, இபாதத்துன்னு சொன்னா அல்லாஹ்வை பார்ப்பதை போல அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தின் போல இபாதத் செய்யும். எது வரைக்கும் இபாதத் செய்யணும்? ஒரு வயசு வரைக்குமா? அப்படி இல்லை, வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியகல் யகீன், மௌத்தா போகிற வரைக்கும் அல்லாஹ் வணங்கிட்டார்கள். நம்முடைய மரணம் வரும் வரையிலும் நமக்கான அந்த இபாதத்தை நம்ம செஞ்சு கொண்டே தான் இருக்கணும். இபாதத்தினுடைய நோக்கத்தை பற்றி எழுதும் பொழுது உலமாக்கள் எழுதுறாங்க, இது பணிவை வெளிப்படுத்துவது, அபதியல், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது தான் இபாதத். இப்போ நம்ம தக்பீர் கட்டி தொழுகிறோம்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். நோன்பு காலம் வரப்போது இன்ஷா அல்லாஹ், அந்த நோன்பு வைக்கணும்னு சொன்னா
இது அல்லாஹுடைய கட்டளை, நோன்பு வைங்கன்னு சொல்லி அந்த நோன்புக்கு நம்ம வச்சதுனால, அந்த இபாதத்தை செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே அடிபணிஞ்சிட்டோம், தன்னை அப்படியே ஒப்படைச்சிடுறது. இதுதான் இபாதத். அப்ப இபாதத்தை சுருக்கிடலாமா அப்படின்னா சுருக்க முடியாது. உலமாக்கள் எழுதுறாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இபாதத்திற்கே 10 வகை. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, ஹலாலான வருமானத்தை ஈட்டுவதற்காக முயற்சி செய்து சம்பாதிப்பது, அண்டை வீட்டார்களோடு, தன் உறவினர்களோடு, நண்பர்களோடு அவர்களுக்கு உண்டான கடமையை நிறைவேற்றுவது, நன்மையான காரியங்களை ஏவுவது, தீமையான காரியங்களை தடுப்பது, நபியினுடைய எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றி நடப்பது. இது இபாதத் சொன்னாங்க. இது 10 வகை. நபியினுடைய ஒவ்வொரு சுன்னத்துமே இபாதத் தான். நபியினுடைய ஒவ்வொரு அமலுமே இபாதத்துல கட்டுப்பட்டது தான். குல்லு மஅரூஃபி, எல்லா நன்மைகளும் இபாதத்துல கட்டுப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ இருக்குது வணக்கத்தினுடைய சாராம்சம். வணக்கத்தினுடைய மூளை எதுன்னு சொன்னா துஆ தான். எல்லா அமலும் கபூலாக்கப்படுவதற்கு தேவையான ஒன்று தான் துஆ. இபாதத்துடைய விஷயத்துல யாரையுமே அல்லாஹ்வுக்கு இணையாக்கக்கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு ஒப்பா யாருமே கிடையாது, அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது. இதுதான் இபாதத். ரெண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஸ்தானி, உதவி தேடுவது. சொன்னாங்க உலமாக்கள், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், உன்னையன்றி வேறு யாரிடமும் நாங்கள் உதவி தேட மாட்டோம். உதவி தேடுவது என்பது அல்லாஹ்க்கு மட்டும்தான். இது நிறைய பேர் என்ன செய்யறோம், அல்லாஹ்வும் செய்வான் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ஈமானுக்கு புறம்பான வார்த்தை. அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா உட்கார்ந்தா போதுமா? இது ஈமானுக்கு புறம்பான வார்த்தை. நிறைய பேர் தெரியறதில்லை. அப்ப வியாபாரமே செய்யக்கூடாதா? அப்ப எப்படி உதவி தருது? யா அல்லாஹ் உதவி செய், யா அல்லாஹ் உதவி செய்யன்னு சொன்னா போதுமா? அப்படி சொல்லக்கூடாது. நான் வியாபாரம் செய்யறேன்னு சொன்னா இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த வியாபாரம் செய்வதும் அல்லாஹ்வினுடைய நபியினுடைய சுன்னத். ஹலாலான வருமானத்தை தேடுவது என்னுடைய பசியை போக்குவதற்காக, எனது மனைவியினுடைய பசியை போக்குவதற்காக, எனது பிள்ளையுடைய பசியை போக்குவதற்காக, அவர்களின் மானங்களை மறைப்பதற்கு ஆடை வாங்கி தருவதற்காக, அவர்கள் சுகபோகமாக இருப்பதற்கு இருப்பிடம் ஏற்பாடு செய்வதற்காக, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒரு ஆணின் மீது கடமையாக்கி இருக்கான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு சம்பாதிப்பது, ஹலாலான முறையில் சம்பாதிப்பது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான், அதனால சம்பாதிக்கணும். இதுதான் வியாபாரம். இப்படி ஒரு அடியா நினைச்சு வியாபாரம் செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் அந்த வியாபாரத்துல பரக்கத் செய்கிறான், அல்லாஹ் அந்த வருமானத்துல பரக்கத் செய்கிறான். அதுக்கு கேள்வி இருக்கு, எதற்காக நீ வியாபாரம் செஞ்ச? அல்லாஹ் கேட்பான். சஹாபாக்கள் எல்லாருமே வியாபாரம் செஞ்சாங்க. அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரி, துணிக்கடை வியாபாரி. நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க விவசாயி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்கார சஹாபி. எப்படி ஆனாங்க? வியாபாரத்தை கொண்டுதான்.
வியாபாரம் செய்யக்கூடிய கையை பார்த்தாலே அந்த கையை தூக்கி அப்படியே குற்றம் போடும். ஏன் தெரியுமா? தான் சொந்தமாக உழைத்து சாப்பிடுவது என்பது வரக்கத்துக்குரியது. அந்த கையை பார்த்தா நபி குற்றப்படுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சுன்னத்து, சொந்தமாக உழைத்து சாப்பிடுவது. நீ நம்ம சாதாரணமாக நினைக்கணும் வியாபாரத்தை. உண்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி நாளை மறுமையில நபிமார்களோடு சுஹதாக்களோடு சித்திகீன்களோடு இருப்பாருன்னு சொன்னார். யார? வியாபாரம் செய்யக்கூடிய எதா இருந்தாலும் சரி, அரிசி கடை, காய்கறி கடை, எந்த கடை வியாபாரம் வச்சுருந்தாலும் சரி. ஆனால் அந்த வியாபாரத்தில் என்ன இருக்குன்னு நேர்மை, அந்த வியாபாரத்தில் என்ன இருக்குன்னு உண்மை. அப்படிப்பட்ட வியாபாரம். வைலுல் முத்தஃபிஃபீன். அல்லாஹ் இந்த ஆயத்தை யார் சம்பந்தமா இருக்கிறான்? தொழுகையில கேடு செய்யறவங்க நான் தான் சொல்லுறேன். அளவையில் நிறுவையில் குறை செய்பவர்கள். 1 கிலோ கரெக்டா போடாம குறைச்சு போடுறாங்க. இவங்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றோம், வயலுன் நாசம் உண்டாகட்டும். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ஒரு நபி, அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பின கூட்டத்துக்கு உங்களுடைய ஏவுதல் என்ன தெரியுமா? வியாபாரத்தை நேர்மையா செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த சமூகத்தாருக்கு. இப்போ வியாபாரம் எந்த அளவுக்கு ஒரு அங்கம் வாய்ந்தது இஸ்லாத்துல. அந்த நபியினுடைய ஏவுதலை இதுவாகத்தான் இருந்துச்சு. அந்த மக்களை தன் சமூகத்தாரை பார்த்து சொன்னாங்க, நீங்க அலுவலை நிற்கும் பொழுது வாங்கும் பொழுது பரிபூர்ணமா வாங்கிக்கிறீங்க, இப்போ காணும் எஸ்தோஃபன் வாங்கும் போது நிரப்பமா வாங்கிக்கிறீங்க, ஆனா கொடுக்கும்போது குறைச்சு கொடுக்குறீங்க, கவனமா இருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இஸ்திஆனத் உதவி தேடுதல் என்பது அல்லாட்ட மட்டும் இருக்கு. காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதோம், ஃபஜ்ர் தொழுதுட்டு துவா செய்யணும், யா அல்லாஹ் இன்னைக்கு நான் என்னுடைய வியாபாரத்தை நான் ஆரம்பிக்க போறேன், நீ எனக்கு உதவி செய். அவ்வளவுதான், இதுதான் உதவி. இப்போ அல்லாட்டை கேட்டுட்டு அடுத்து போய் கடையை திறக்கிறோமா இல்லையா? அதுல வரக்கூடிய வருமானம் பரக்கத்து பொருந்தியது. இப்போ அல்லாவுக்கு நம்ம மாற்றம் செய்யறோமா? அல்லாட்டை கேட்டுட்டு சொல்லுவாங்க உலமாக்கள், டைரக்டா போய் ஒரு அடியான்ட்ட கேட்குறோம், ஒரு தேவை இருக்கு, ஒரு 10,000 ரூபா கொடுங்க, 15,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். இப்படி போய் கேட்கக்கூடாது. முதல்ல அல்லாட்டை கேட்கணும். 2 காய்த்து சொல்லுது, யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, ஒரு 20,000 ரூபா பணம் தேவைப்படுது, நான் இந்த அடியாரை பார்த்து நான் கேட்க போறேன், அவருடைய உள்ளம் உன்னுடைய கையில் இருக்கு, நீ எனக்கு உதவி செய். அவர் எனக்கு உதவி செய்யும் வண்ணமாக அவருடைய உள்ளத்தை நீ மாற்றிவிடு. இப்படியாக அல்லாட்ட கேட்கணும். இப்ப 2 ரகாயத்தை தொழுதுட்டு எந்த அடியாரை நபரை பார்த்தா நமக்கு பணம் கிடைக்குமோ அப்படிப்பட்டவரை போய் பார்க்கும் பொழுது உடனே அவர் மனசார எடுத்து கொடுத்துருவார். நல்ல கல்பை மாத்திடுவோம். இதுதான் உதவி தருவது. இதுக்கு பேர் தான் இஸ்திஆன். அல்லாவை விட்டுட்டு நேரா மக்களை போய் சந்திக்கிறதுக்கு இது மாற்றமானது. இதுதான் மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாது என்பதற்கு அர்த்தம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி சொன்னாங்க, வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி கேள். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். உனக்கு ஏதாவது யாரிடமாவது கேட்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்டை கேளுதான். அப்ப எப்ப இபாதத் இருக்குமோ அப்போ உதவி அல்லாஹ்வை பொறுத்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அமானத்து, தொழுகைங்கிறது அமானத்து, நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. நமக்கு உதவி செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அது அவனுடைய அமானத்தா. உலமாக்கள் எழுதுறாங்க. சஹாபாக்கள் இப்படிதான் கேட்பாங்க. போய் தொழுதுட்டு வந்து பார்த்தா ஒட்டகம் காணா போயிடுச்சு. உடனே கையை தூக்கி துவா செஞ்சார், யாரெல்லாம் நான் வந்தது உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவது, அது என் மேல கடமை, நீ எனக்கு கடமையாக்குன, அது அமானத்தா இருந்துச்சு என் மேல,
அது என் கடமையை நான் சரிவர நிறைவேற்றிட்டேன். ஏன்னு சொன்னா நீ சொல்லியிருக்கிறதுனால. ஆனா உன்னுடைய கடமை என்னன்னா என்னுடைய பொருளை பாதுகாக்கிறது. நாபூது முடிஞ்சு, நஸ்தாயினுங்கிறது என்கிட்ட இல்லாத ஒன்றை தான் இருக்குது. திரும்பி அந்த ஒட்டகம் வந்தது கிதாபில் எழுதுறாங்க. யார் எடுத்துட்டு போனாரோ அவரை திரும்பி எடுத்துட்டு வந்தார். காணாமல் போன பொருளை கூட திரும்பி வர வச்சவங்க சஹாபாக்கள். இதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க, இபாதத் எனும் அமானத்தை நாம் நிறைவேற்றி விட்டால் உதவி எனும் அமானத் நமக்கு தானாக வந்துவிடும். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும்? நம்ம சரியா இருந்தாதான். இன்னைக்கு பல இன்னல்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் எதனுடைய விபரீதம்? நம்முடைய அமலினுடைய குறைபாடின் காரணம் தான். நம்முடைய அமல் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா, நம்முடைய நிலைப்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். உடனே அல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து உதவி வந்துடும். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நமக்கு உதவி தள்ளப்பட்டுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய இபாதத்தினுடைய குறைபாடு, நம்முடைய வணக்க வழிபாடுகளுடைய சோம்பேறித்தனம். இதனாலதான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி தள்ளப்படுது. அதனால நம்முடைய இபாதத்தும் சரியாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து வரக்கூடிய உதவியும் சரியாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இய்யாக நஅபுதுங்கிறான். உலமாக்கள் எழுதுறாங்க, நஅபுதுக உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்பதா அல்லாஹ் இங்கே சொல்லலை. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணுமே இய்யாக உன்னையே வணங்குகிறோம் என்பதாக தான் அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் நஅபுதுக என்பதாக இங்கு சொல்லலை அப்படின்னு சொன்னா, நஅபுதுக உன்னை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு வரும் பொழுது அங்கு வேற மாதிரி எண்ணெல்லாம் வந்துடும். சிலையை பார்த்து கூட சொல்லலாம் நஅபுதுகன்னு, சூரியனை பார்த்து சொல்லலாம் நஅபுதுகன்னு சொல்லி, வானத்தை பார்த்து சொல்லலாம் நஅபுதுகன்ட்டு. அந்த நிலைப்பாடு அங்கு வந்துடும். அதனால தான் தஹ்கீகா உறுதியான வண்ணமா அல்லாஹ் சொன்னா இய்யாக உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். ரெண்டாவது இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லும் பொழுது பன்மை பதமா சொல்றான். வணங்குகிறோம், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம், பன்மை பதம். இப்ப இமாம் தொழ வைக்கிறாரு, பின்னாடி முக்ததிகள் தொழுகிறாங்க. இப்ப இமாம் கிராத்து ஓதுறாரு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்றாரு. இது சாத்தியப்பட்ட விஷயம். ஒரு இமாமும் பின்னாடி முக்ததி. பன்மைன்னு சொன்னாலே ஒருவர் இருக்க மாட்டாங்க, 10 பேர் 20 பேர் கிட்ட இருப்பாங்க. ஆனா தனியா நஃபில் தொழுகிறோம், அப்ப கூட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் பன்மை பதமா தான் சொல்லணும், ஒருமை பதமாக நம்ம உச்சரிக்கிறது இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, இதனுடைய சூசகம் என்ன தெரியுமா? நஅபுது தனிப்பட்ட முறையில் வணங்கும் பொழுது நாம் சொல்லுவது நம்மளோட மட்டுமல்ல, நம்மளோடு இருக்கக்கூடிய நல்லடியாளர்களும் வணங்குகிறார்கள், எல்லாமே வணங்குறோம். நமக்கு முன்னால் சென்ற நபிமார்கள் வணங்கினார்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோடு இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோமா? இது பெருந்தன்மை, இது ஒற்றுமையை குறிக்கிறது என்பதாக கிதாபில் எழுதுறான். நினைத்துக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு 3 நிலை. ஒன்று நிகழ்காலம், வரும் காலம், இறந்த காலம். இந்த 3 காலங்களிலேயும் அவன் யாரை வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அதனால அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்றான். பக்கத்து நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவங்கள்ட்ட இன்னொரு ஆலிம் சொன்னார், ஒரு வாலிபர். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அமல்களின் சிறப்பு மௌலானா ஷேகுல் ஹதீஸ் ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கிற இந்த அமல்களின் சிறப்பை பற்றி எத்திராக செய்கிறார். அதுல பலகீனமான ஹதீஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலிம்க்கு சொன்னாங்க.
அவங்க சொன்னாங்க, முத்தக்கல்லிமுல் இஸ்லாம் இலியாஸ் குமல் தாமத் பல்காத் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டாங்களா அந்த வாலிபர்கிட்ட, அந்த அமல்களின் சிறப்பு இருக்குதே அது மக்பூலியத்தான கிதாப், கபூலாக்கப்பட்ட கிதாப், உலகெங்கும் படிக்கப்படக்கூடிய ஒரு கிதாப். இதில் உனக்கு என்ன முரண்பாடு இருக்கு? அவர் அது இல்லை இது இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்கு அவன் பாட்டுக்கு அவுத்து விட்டார். இப்போ இவங்க கேட்டாங்கன்னா, நீ முறைப்படி பார்த்தா உனக்கு குரான்லையுமே நிறைய முரண்பாடு வரும். ஈயாக நாபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், ஈயாக நஸ்தகீன், உன்னிடமே நாங்கள் உதவிச்சிருக்கோம். யார் சொல்கிறா? சொல்லுன்னாங்க. யாரா சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாரை வணங்குறா? சொல்லு. ஈயாக நாபுது, இது நான் சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்களா? அப்படி சொன்னா காஃபில் ஆகிடும். இது யார் சொல்கிறா? சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் யாரை வணங்குறான்? அப்போ அல்லாஹ் யார்கிட்ட உதவி தேடுறான்? இப்படி யோசிச்சுன்னு வச்சுக்க, குரானை நீ என்ன செய்யலாம்? மறுக்கலாம். சொன்னாங்க குரானை மறுப்பவன் யார்? காஃபிர் ஆகிடுவான், அவன் முஸ்லீம் கிடையாது. சொன்ன உடனே வாயை அடைச்சிட்டான், அப்படியே மனசார ஏற்றுக்கிட்டு கண்டு போயிட்டான். இதுதான் இல்முங்கிறது. சில விஷயங்கள் நமக்கு புலன்படும், அது எடுத்து அமல் செய்யும். சில விஷயங்கள் நமக்கு புலன்படாது. இன்னைக்கு சொன்னாங்க, மாநில ஜமாத்துமா பொதுக்குழு நடந்துச்சு திருச்சியில். அதில் ஒரு ஆலிம் சொன்னார், பிறை சம்பந்தமாக இப்பயும் முயற்சி பண்ணுறாங்களாம். நோன்புக்கு அடுத்த இப்போ ஒன்று வந்துருச்சு, ஷாபான் பிறை தமிழகம் எங்கே காணப்பட்டதுன்னு சொல்லி மாநிலம் அறிவிச்சிருச்சு அரசு காட்சி தலைமையில். மறுநாள் வருது, எங்கேயும் பெறப்படலை, ரஜப 30 பூர்த்தி செஞ்சு அடுத்ததான் ஷாபான் ஒன்றுன்ட்டு. இன்னைக்கு சொன்னாங்க, ஷாபானுடைய பிறை சம்பந்தமா ரமலான் பிறை பிறப்பது சம்பந்தமா ஃபித்னாக்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்பவே திட்டம் தீட்டப்படுது. நல்லா விளங்கிக்கங்க. பிறந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தானே போனா அவ்வளோதான் தெரியும், அதுக்கப்புறம்லாம் தெரியாது. நீ எங்கே போய் முதல் 2வது வாரத்தை நின்றாலுமே தெரியாது. இந்த வாங்க சொல்லப்படுதா இல்லையா? அதுக்குன்னு சில குழுக்கள் வச்சுருப்பாங்க தமிழகத்தில். அந்த உலமாக்களுடைய வேலையை பிறை பார்க்குறது. கொஞ்ச நேரம் அப்படியே மெலூசாக அழகாக தெரியும். முதல் பிறை சட்டென்று கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே காணாமல் மறைஞ்சு போயிடும். நைட்டு 11 மணிக்கு செய்தி வரும், பிறை தென்படலைன்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி நம்புறது? இதுதான் வழி கேட்குறது. இப்போ சைத்தான் இங்கே தான் நம்மளை கொண்டு உட்கார வைப்போம். இதுதான் சரி. ஏன்னா எது புறமாக இருக்கோ அதில் தான் ஆர்வத்தை அதிகப்படுத்தி காட்டுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு காசி, இது நம்ம இஸ்லாமியர்களுக்கு நீதிபதி மதம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை வழங்குறார். அது சரியாக இருக்குமையானால் 2 கூலி, தவறாக இருக்குமையானால் 1 கூலி தான். புரியுதா சொன்னது? ஆய்வு செஞ்சது சரியாக இருக்குமையானால் 2 கூலி, இல்லை தப்பு ஆயிடுச்சுன்னு சொன்னால் 1 கூலி தாங்க. ஆக இதுதான் கட்டுப்படணும். இதுதான் விஷயம். குழப்பவாதிகள் குழப்பம் பொழுது அதுக்கு கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. கண்ணு காணாமல் போயிடும். இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் வழிகெடுவது இதனால தான். அதிகமான வாலிபர்கள் தொப்பி போடாமல் தொழுவதை ஒரு சந்தோஷமாக நினச்சிக்கிறான், அவ்வளோதான். புரியுதா சொல்லுது? தொப்பி போட்டு தொழுவலாம், ஆனால் போடாமல் தொழுகிறது அவங்களுக்கு ஒரு விருப்பம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. கை தொப்புளை கீழே தான் கட்டணும், நெஞ்சில் கட்டுறது பெண்கள் தான். அப்படி நெஞ்சில் கட்டுறத அது ஒரு ஸ்டைலு நினச்சிக்கிறான். காலை சேர்த்து வைக்கணும், ஒரு 4 விரல் அந்த அளவுக்கு கேப் இருக்கு. ஆனால் காலை விரித்து வைக்கிறத ஒரு ஸ்டைலு நினச்சிக்கிறான். அத்தையாத்தில் விரல் ஆட்டுறத ஸ்டைலு நினச்சிக்கிறான். ஆனால் இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுதான் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்லணும்னா, ஏன்னா இபாதத்து விஷயத்தில் கரெக்டாக இருக்குது, குழம்பிடக்கூடாது.
குழம்பிட்டோம்னு சொன்னால் அமல் இல்லாமல் போயிடும், நன்மை கிடைக்காம போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அமல் செஞ்சுருப்பாங்க. அதை இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பிற்காலத்தில் ஒரு வயசுக்கு வந்துடுவாங்க, ஒரு 25 வயசு 30 வயசுக்கு வந்துடுவாங்க. அவங்க அறிவித்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ்லாம். அப்படி இப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயாவது ஒன்று இருக்கும். தொப்பி போட்டு நபி தொழுகல அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், எல்லா காலமும் நபி தொப்பி போடாமல் தொப்பி போட்டு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசல் வந்து முடிக்கு மேலே என்ன இருக்கும், ஃபுல்லாக நிறைய எண்ணெய் தடவாங்க. நம்ம தடவுறாங்கலாம் தடமாட்டாங்க. நம்ம எண்ணெய் தடவுனா மூஞ்சி பதன்னு ஆயிரம்ட்டு லைட்டாக தான் தடவோம். அப்படியே நபி நிறைய எண்ணெய் தடவி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே ஒரு இதுமாரி ஒரு தொப்பியை போட்டு அதுக்கு மேலே ஒரு தலப்பா கட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழு வைக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு தொழுது முடிச்ச உடனே எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, யாரும் இன்ச்சு போயிடாதுன்னா அப்படியே உட்காருங்க சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போனாங்க. குளிச்சாங்க. குளிச்சு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தலையில் எதுவுமே போடலை. அப்படியே தண்ணி சொட்ட 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 அப்படியே வந்து நின்று எல்லாரும் எஞ்சிரிங்கன்னாங்க. ஃபஜ்ர் தொழு வச்சாங்க. சொல்றது புரியுதா? தொழு வச்சுட்டு யாரும் வெளியே போவேனான்னு சொல்லிட்டு உடனே போய் குளிச்சுட்டு தண்ணி சொட்ட சொட்ட வந்து முசல்லாவில் நின்று திரும்ப ஃபஜ்ர் தொழு வச்சாங்க. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, நபி குளிக்க மறந்துட்டாங்க. உடனே எல்லாம் ஞாபகப்படுத்தினா ஓடி போய் குளிச்சுட்டு வந்தாங்க. இதில் பல படிப்புகள் இருக்குது. அப்படி யாராவது நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னால் உடனே குளிச்சுட்டு வந்து தொழுதுக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. இந்த ஹதீஸை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடலை, தலையில் ஒன்றுமே இல்லாமல் தொழுதாங்கன்னு சொல்லி. கணித்து குறித்தானவர்களே, இது எதனால் இந்த ஹதீஸு எதன் காரணமாக வந்துச்சு, எப்படி இந்த ஹதீஸ் நிகழ்ந்துச்சு, பல காரணங்கள். அதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஆதாரமாக வச்சு செயல்படும் பொழுது சில நேரங்களில் நம்ம வழிகிட்டு போகிறதுக்கு காரணமாயிடும். அதனால் இபாதத்துடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படி இப்படி எது சரி எது தவறு அந்த விஷயத்தில் பழம்பக்கூடாது. மதுஹபாக இருந்தாலும் அதுவும் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒன்று தான். எல்லா இமாம்களும் ஹதீஸ்கள் ஆய்வு செஞ்சு அதற்காக பல பயணங்களை தூரம் கொண்டு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் உண்மையாளரா என்பதெல்லாம் ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு ஹதீஸும் இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் அப்படி பாதுகாத்து இந்த உம்மத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் நமக்கு முன்னோடிகளாக, நமக்கு தலைவர்களாக, நம்முடைய இமாம்களாக இருக்கிறாங்க. அவங்க எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித்தராங்களோ அதை முழுமையாக அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக மாறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு நம்முடைய மௌத்து வழியிலும் இஹ்லாஸோடு அவனை வணங்கும் பாக்கியத்தையும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவனிடம் மட்டுமே உதவி தரக்கூடிய அந்த நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த சிறிய அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் ரகசியமாக கூட்டாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல அமல்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன்னை நாங்கள் எவ்வாறு வணங்க வேண்டுமோ அவ்வாறு வணங்க தோல்வி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் நாங்கள் உன்னிடமே உதவி கேட்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு நீ எந்த உதவி செய்தாயோ அப்படிப்பட்ட உதவிகளை எங்களுக்கும் நீ தருவாயாக. அவர்களுக்கு எந்த ஈமானை போல் எந்த ஈமானையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டங்களை போக்குவாயாக. கடன்கள் இருந்தால் கடனை அடைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கருமித்தனங்களை விட்டு பாதுகாப்பாயாக.
நாங்கள் இயலாமையில் ஆகுவதை விட்டு பாதுகாப்பாயாக, சோம்பேறித்தனங்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கடைசி காலத்திலே தள்ளாத வயதிற்கு தள்ளி போடப்படுவதை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்து வரையிலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக, நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இஹ்லாஸோடு நாங்கள் ஒவ்வொரு அமல்களையும் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எல்லா நிலைகளிலும் உனக்கு அஞ்சி வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஷாபானிலே எங்களுடைய ஒவ்வொரு அமல்களிலும் நேரங்களிலும், யா அல்லாஹ், எங்களுடைய வருமானங்களிலும், எங்களுடைய மனைவி பிள்ளைகளிலும், எல்லா காரியங்களிலும் பரக்கத்தை தருவாயாக. ரமலானை அடைந்து 30 நாட்களும் நாங்கள் நோன்பு நோற்று இரவிலை தராவீஹ் தொழுது, யா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுது, அதிகமாக யா அல்லாஹ் குர்ஆனை ஓதி திக்ருகளை செய்து இது போன்ற நல்ல பல அமல்களை நாங்கள் நிறைவேற்றும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நீ தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நீ மனதார, யா அல்லாஹ், அவர்கள் மனதிலே உள்ள எல்லா நல்ல காரியங்களையும் அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், அதை அவர்களுக்கு நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. குர்ஆனுடைய நல்ல பல விஷயங்களை நாங்கள் அறிந்து அதை இஹ்லாஸான முறையிலே மக்களுக்கு சொல்லும் அந்த பெரும் நசீபை பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய இல்மினை பறக்க செய்வாயாக. ஆழமான கல்வியை தருவாயாக. இல்ஹாமினுடைய இல்மை நசீபாக்குவாயாக. கஸ்புடைய நாடங்களை நசீபாக்குவாயாக. இல்மை லதுன்னி எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலன் நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.